சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வரகரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்போவுமே அந்த அரிசி எப்படி செய்யணுங்கிறதையும் அதோடு சேர்த்து அந்த அரிசியோட பலன்களையும் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி வரகரிசியோட பலன்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதலாவது, இந்த அரிசியில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட இம்யூனை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ரெண்டாவது, இந்த அரிசியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராது. அடுத்ததாக, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த அரிசி பயனுள்ளதாக இருக்குது. அடுத்தது, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அரிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக கிட்னியில் ஸ்டோன் உண்டாகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த அரிசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட வரகரிசியில் நான் இன்றைக்கி 1 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப் அப்படி இல்லாட்டி டம்ளரில் கூட எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாசிப்பருப்பு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை கடாயில் சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒன்று போல் வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்ல வாசனை வந்ததும் அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இது பச்சையாக சேர்த்தோம் அப்படின்னா பொங்கலுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது, பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் இப்படி வறுத்து எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது, நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியையும் 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி பருப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா அந்த அரிசி பருப்பில் இருக்கிற கெமிக்கல்ஸ்னாலும் சரி, இல்லை தூசி மண் இருந்தாலுமே போயிட்டு நம்மளுக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கழுவி சுத்தப்படுத்தியாச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். வரகரிசி ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சமைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக இது வெந்துடும். அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதையும் ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற வெண்பொங்கல் ஓப்பன் பாட்டில் செய்ய போகிறோம். அதாவது உலை கொதிக்க வச்சு அதில் அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிச்சிடுப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இதே இது நீங்கள் குக்கரில் செய்யணுன்னாலும் செய்யலாம். அதற்கான அளவையும் நான் இதில் சொல்லிடுறேன். நீங்கள் குக்கரில் செஞ்சீங்க வெண்பொங்கல் அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். இதே இது நம்ம இப்போ செய்கிறோம் இல்லையா ஓப்பன் பாட்டில், அதுக்கு 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் கப்பில் எடுத்திங்கன்னா கப்பில் சேர்த்துக்கோங்க, டம்ளரில் எடுத்திங்கன்னா டம்ளரில் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1.5 கப் எடுத்துருக்குறோம். அதாவது 1 கப் வரகரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு. 1.5 கப்புக்கு நான் இன்றைக்கி 7லேருந்து 7.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 7 டம்ளர் சேர்த்துருக்கிறேன். அதில் 6 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்தோம் அப்படின்னா வெண்பொங்கல் இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி வாயில் வச்ச உடனே ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் நான் இன்றைக்கி பால் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா உலை கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த வரகரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க. நல்லா ஒரு தடவை அரிசியும் பருப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி மூடும்போது 3/4 மட்டும் மூடினா போதுங்க. நீங்கள் அடிக்கு ஒரு முறை மூடியை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது மொத்தமாக வேகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகும். நான் இன்றைக்கி சரி தண்ணி தான் வச்சுருக்கிறேன், அதனால் இதை வடிக்க தேவையில்லை. இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா அரிசியும் பருப்பும் ஒன்று போல் நல்லா வெந்து வருங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செய்கிற வெண்பொங்கல் 3லேருந்து 4 பேர் நல்லா சாப்பிடலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றி சாதமும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு குழம்பு கரண்டியை எடுத்து அதோட பின்பக்கத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ பொங்கல் இன்னுமுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ளேமை மீடியம்லேருந்து இப்போது லோக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பொங்கலோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு அடுத்ததாக இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நெய் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, நீங்கள் மிளகை 1-2 தட்டி கூட சேர்த்துக்கிடலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 இன்ச் போல் இஞ்சி எடுத்து அதை நல்லா தட்டி வச்சுருக்கிறேன், 10 எண்ணம் போல் முந்திரி பருப்பு, அப்புறம் 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க.
இவ்வளோ தான் இதுக்கு தாளிக்க தேவையான பொருள். வாங்க இது எப்படி தாளிக்கலாங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா ஜீரகம், மிளகு, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. அதே சமயம் கருகிடவும் கூடாது. இந்த தாளிப்பு கருகிட்டுனாலும் பொங்கல் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதனால் ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு ஃபுல்லாக தாளித்ததுக்கு அப்புறமா சுட சுட இருக்கிற பொங்கலில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். அப்படியே கீழேருந்து மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சுட சுட வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வரகரிசியில் பொங்கல் மட்டும் இல்லைங்க, நார்மலாக நம்ம சாதம் செய்வோம் இல்லையா, அதே இது வரகரிசிலையும் செய்யலாம். ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறீங்க அப்படின்னா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை வடிக்க போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான். இதோட சுட சுட 2 உளுந்த வடை, சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக மாறிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.